சித்த மருத்துவத்துல இந்த வாதம், பித்தம், கபம் இது மூன்றுமே ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய உயிர் தாதுக்கள், 3 உயிர் தாதுக்கள் நம்ம உடல்ல சரியா இயங்கினா மட்டும்தான் உடலுமே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய கோடை காலத்துல பித்தம் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதிகரித்த பித்தத்தை குறைப்பதற்கு என்னென்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கீரை இருக்குங்க. அதை நான் பொதுவாகவே அந்த உடல் சூடு அப்படின்னு சொல்றது நம்ம நார்மலா இருக்கக்கூடிய விஷயத்தையும் தாண்டி, நார்மலா செய்யக்கூடிய சில விஷயங்களையும் தாண்டி, அந்த உடல் சூடு அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய பணிகளை செய்ய விடாம தடுத்து, பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், உடல் எடை குறையிறது, ஹீமோகுளோபின் குறையிறது, ஸோ ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாக்டர்னல் எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நைட் ஃபால், இரவு நேரத்தில் விந்து வெளியேற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பித்தம் நமக்கு நல்லாவே குறையும், பிபி குறைய ஆரம்பிக்கும், மலச்சிக்கல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதே அகத்திக்கீரையை சரும பகுதியில் இருக்கக்கூடிய தோலில் இருக்கக்கூடிய தேமல், ஸோ ஒரு சிலருக்கு தேமல் இருக்கலாம், ஸோ என்ன ரீசன்னே தெரியாமல் அரிப்பு ஏற்படுறது, சின்ன சின்னதாக பேச்சஸ் மாதிரி தோல் பகுதியில் தெரியறது, இந்த மாதிரி தான் உங்களில் நிறைய அதிகமாக எக்ஸசிவாக இருக்கக்கூடிய பித்தம் குறையணும். ஏன்னா பித்தம் அதிகரிச்சிச்சுன்னா தலைமுடி உதிர்தல் ஏற்படும், கண் எரிச்சல் இருக்குது, பிபி அதிகமாகுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே உங்களை தாக்கி ஒரு ஆட்டி படைக்குது அப்படின்னே சொல்லலாம். டக்கு டக்குன்னு டென்ஷன் ஆகிற மாதிரியும் இருக்கும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்த மருத்துவத்தில் இந்த வாதம், பித்தம், கபம் இது மூன்றுமே ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய உயிர் தாதுக்கள், 3 உயிர் தாதுக்கள் நம்ம உடல்ல சரியாக இயங்கினா மட்டும்தான் உடலுமே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய கோடை காலத்தில் பித்தம் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதிகரித்த பித்தத்தை குறைப்பதற்கு என்னென்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கீரை இருக்குங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பித்தம் அதிகரித்தாலே தலை சுத்தல் வர்றது, கண் எரிச்சல், தலைமுடி உதிர்வு, சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிற பிரச்சனை, நமக்கு தோல் பகுதியில் ஏற்படக்கூடிய ட்ரைனஸ், கால் பாத எரிச்சல், மோஷன் போகும்போது எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க, காலையில் எழுந்திரிச்சோடனே குமட்டல் மாதிரி வர்றது, வாய் கசப்பாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சிம்டம்ஸ் எல்லாமே நம்ம உடல்ல நடக்கும். ஸோ பொதுவாகவே அந்த உடல் சூடு அப்படின்னு சொல்றது நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் தாண்டி, நார்மலாக செய்யக்கூடிய சில விஷயங்களையும் தாண்டி, அந்த உடல் சூடு அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய பணிகளை செய்ய விடாம தடுத்து, பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், உடல் எடை குறையிறது, ஹீமோகுளோபின் குறையிறது, ஸோ ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாக்டர்னல் எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நைட் ஃபால், இரவு நேரத்தில் விந்து வெளியேற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன தாங்க பண்ணலாம்? ஒரு அற்புத கீரை பற்றி நான் சொல்கிறேன், அதை நீங்கள் பயன்படுத்துங்க. எங்கே பார்த்தாலும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியதான் அகத்திக்கீரை. அகத்திக்கீரை பித்தத்தை முற்றிலுமாக நமக்கு சமப்படுத்தி கொடுக்கும். ஸோ அதிகரித்த பித்தம் நமக்கு உடல்ல இருந்து குறையணும்னா அகத்திக்கீரையை பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக இந்த அகத்திக்கீரையை நம்ம எப்படி பயன்படுத்தலான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாகவே அகத்திக்கீரை அப்படின்னு சொல்லும்போது இந்த விரத நாட்கள்ல எல்லாம் நீங்கள் பயன்படுத்துவீங்க இல்லையா? விரதம் இருந்து முடிச்சுட்டு நம்ம உணவு எடுத்துக்கும் போது அதில் அகத்திக்கீரை இருக்கும். ஏன் அதை வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? ரொம்ப நேரம் விரதம் இருந்து ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும் வயிற்று பகுதியில், அது புண்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அகத்திக்கீரையை நம்ம எடுத்துக்கும் பொழுது அது எக்ஸலண்ட்டான ஒரு டெமுல்சன்ட் அப்படின்னே சொல்லலாம். உள் அழல் ஆற்றி வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புண்களை ஆற்றக்கூடியது. ஸோ வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் ஆறும்போது நமக்கு அடுத்தடுத்த எரிச்சலோ இல்லை கேஸ்ட்ரைட்டிஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஸோ இதுக்கு தான் அகத்திக்கீரையை சேர்த்து சாப்பிட்றது. இந்த பித்தத்தை குறைப்பதற்கு அகத்திக்கீரையை எப்படி பயன்படுத்தலாம்? ஸோ அகத்திக்கீரையில் ரிச் கால்சியம், அயன், நம்ம உடலுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான கழிவுகளையும் உடல்ல இருந்து வெளியேற்றம் செய்யுது. ஸோ இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அகத்திக்கீரையை பித்தம் குறைப்பதற்கு எப்படிங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு உடலில் பித்தம் அதிகமாக இருந்தால் வாரம் 3 நாள் மட்டும் அகத்திக்கீரையை இந்த மாதிரி பயன்படுத்துங்க. ஸோ நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு அகத்திக்கீரையை எடுத்துட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி சாறு எடுத்துக்கோங்க. இந்த சாறு ஒரு 50 to 80 ml, 50 to 80 ml இருந்தாலே போதும். இதை காலையில் குடிச்சணும். எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பித்தம் தணிக்கப்படுது. ஸோ
ஸோ காலையிலேயே நம்ம எம்டி ஸ்டொமக்கில் இந்த அகத்திக்கீரை சாறு எடுக்க எடுக்க உடலில் நடக்கக்கூடிய மாற்றம் வேறு லெவலில் இருக்குங்க. அதாவது வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் குறைய ஆரம்பிச்சும், அதே மாதிரி இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்கிற இந்த பிரச்சனையும் நமக்கு மறைய ஆரம்பிச்சிடும். அதாவது மலச்சிக்கல். ஸோ மலச்சிக்கல் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ மலச்சிக்கலை தவிர்க்கிறதுக்கும் தாராளமாக இந்த அகத்திக்கீரையை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி வாரம் 3 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட குடிக்கலாங்க. 50-80 ml அகத்திக்கீரை சாறு இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பித்தம் நமக்கு நல்லாவே குறையும், பிபி குறைய ஆரம்பிக்கும், மலச்சிக்கல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதே அகத்திக்கீரையை சரும பகுதியில் இருக்கக்கூடிய தோலில் இருக்கக்கூடிய தேமல், ஸோ ஒரு சிலருக்கு தேமல் இருக்கலாம். ஸோ என்ன ரீசன்னே தெரியாமல் அரிப்பு ஏற்படுறது, சின்ன சின்னதாக பேச்சஸ் மாதிரி தோல் பகுதியில் தெரியறது, இந்த மாதிரி தான் உங்களில் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ அதை சரி செய்கிறதுக்கும் தாராளமாக நீங்கள் அகத்திக்கீரையை பயன்படுத்தலாம். அகத்திக்கீரையோட குப்பைமேனி இலையும் சேர்த்து நல்லா அரைச்சி அந்த சாறு எடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடியோடு மிக்ஸ் பண்ணி சருமத்தில் எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இது எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது தேமல், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே கடி மாதிரி வந்துடும். ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இதுவுமே பித்தம் அதிகரிக்கிறதுனால வர்றது தான். அப்போ இந்த பித்தம் சமநிலைப்பட்டு அதனால் வரக்கூடிய தோல் பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு அகத்திக்கீரையை எக்ஸ்டர்னலாகவும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதையும் தாண்டி இன்னும் பித்தத்தை குறைப்பதற்கு வேறு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஒரு அரை எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. ஸோ பாதி அளவு எலுமிச்சை பழம் எடுத்து அதை தோலோடையே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதனோட வேறு என்ன சேர்க்க போகிறோம்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்க போகிறோம். 10 மிளகு சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் குளிக்கிறதுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவையோ அதை எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஒரு 50-80 ml அளவுக்கு தேவைப்படுமா, அந்த அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து அதில் இதை சேர்த்து எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஹீட் ஆன பிறகு எடுத்துட்டு பொறுக்கக்கூடிய சூட்டில் நம்ம இதை தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ போதுமான சூடு இருக்கும்போது தலை நம்மளுடைய உடல் முழுவதும் அப்ளை பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் குளியல் எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கும்போது உடலில் அதிகரித்த அந்த பித்தம் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதிகமாக எக்ஸசிவாக இருக்கக்கூடிய பித்தம் குறையணும். ஏன்னா பித்தம் அதிகரிச்சிச்சுன்னா தலைமுடி உதிர்தல் ஏற்படும், கண் எரிச்சல் இருக்குது, பிபி அதிகமாகுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே உங்களை தாக்கி ஒரு ஆட்டி படைக்குது அப்படின்னே சொல்லலாம். டக்கு டக்குன்னு டென்ஷன் ஆகிற மாதிரியும் இருக்கும். ஸோ இது நமக்கு சரியாகணும்னா நீங்கள் இந்த பித்தத்தை குறைப்பதற்கு இதில் இந்த எலுமிச்சை பழத்தோட சீரகம் மிளகு சேர்த்து பயன்படுத்தி பாருங்களேன். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ நம்ம உடலில் தாங்கவே முடியாத அளவுக்கு பித்தம் இருக்குன்னா அதை குறைப்பதற்கு அகத்திக்கீரை ரொம்ப சிறந்தது. ஸோ அகத்திக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ இதனோட தேங்காயெல்லாம் சேர்த்து சமைத்து சாப்பிட்லாம். ஸோ நல்லா வேக வைக்கணும். அகத்திக்கீரை பயன்படுத்தும் போது நல்லா வேக வைத்து அதை நீங்கள் உணவாக எடுத்துக்கோங்க. ஸோ பித்தத்தை குறைக்கணும்னா அகத்திக்கீரை ரொம்ப பெஸ்ட்டு. அகத்தி உள்ளே இருக்கக்கூடிய அந்த தீயை, அதாவது பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் அகத்திக்கீரை. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த அகத்திக்கீரையை பயன்படுத்துங்க. உடல் சூடு, பித்தம் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். மேலும் உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.